இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சாக்லேட் கேக். சாக்லேட் கேக் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: மைதா, பவுடர்ட் சுகர், unsweetened கோகோ பவுடர், பேக்கிங் பவுடர், பால், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட், பேக்கிங் சோடா, உப்பு, முட்டை, ரீஃபைண்ட் ஆயில், பிளாக் காஃபி. சாக்லேட் ஃப்ராஸ்டிங் இன்க்ரீடியன்ட்ஸ்: டார்க் சாக்லேட்ஸ், unsalted பட்டர், பவுடர்ட் சுகர், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். ஒரு பவுலில் 1.25 கப் மைதா, இது வந்து 245 கிராம்ஸ். இதில் நான் 3/4 கப் அளவுக்கு ஆல்மண்ட் ஃப்ளார் எடுத்திருக்கேன். அடுத்து பவுடர்ட் சுகர் 300 கிராம் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொக்கோ பவுடர் 75 கிராம்ஸ். கொக்கோ பவுடரில் சம்டைம்ஸ் சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா கேக் மிக்ஸ் பண்ணும்போது அது ஈவனாக மிக்ஸ் ஆகும். பேக்கிங் பவுடர் 1.5 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1.5 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இன்னொரு பவுலில் கேக் செய்கிறதுக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணணும். முட்டை 2, பால் 1 கப், பிளாக் காஃபி 1 கப், அடுத்து ரீஃபைண்ட் ஆயில் 1/2 கப், அடுத்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1.5 டீஸ்பூன். எல்லா வெட் இன்க்ரீடியன்ட்ஸையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அடுத்து கேக் செய்ய தேவையான பேட்டரை ரெடி பண்ண போகிறோம். வெட் இன்க்ரீடியன்ஸை ஸ்லோவாக ட்ரை மிக்ஸில் ஆட் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ் எடுக்கும் இது ஈவனாக மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஓவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் கேக் பண்ணும்போது ப்ரெஷர் குக்கரை சால்ட் போட்டு அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும். இது 9 இன்ச் கேக் பேன். கேக் பேனில் ஃபஸ்ட் ஈவனாக பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ கேக் வந்து ஒட்டாமல் வரும். கேக் பேன் ப்ரெஷர் குக்கருக்கு 6 இன்ச் சரியாக இருக்கும். இப்போது பார்ச்மெண்ட் பேப்பரை கேக் பேனுக்கு ஏற்ற சைஸில் கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை கேக் பேனில் ஸ்லோவாக ஆட் பண்ணுங்கள். கேக் பேனில் ஊற்றிருக்கிற கேக் மிக்ஸு பாதி அளவில் தான் இருக்கணும். ஸோ கேக் வேகும்போது அது வெளியே வராமல் இருக்கும். அவன் ப்ரீஹீட் ஆனதும் கேக் பேனை பேக்கிங்க்கு வச்சிடலாம். கேக் ரெடியாக 25 to 30 மினிட்ஸ் ஆகும். 30 மினிட்ஸ் முடிஞ்சது. கேக் ரெடி ஆகிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சான்னு எப்படி பார்க்குறதுனா, இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து கேக் உள்ளே விடும்போது குச்சியில் எதுவுமே ஒட்டாமல் இருக்கணும். கேக் ஆறுறதுக்குள்ளே நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா சூடு பண்ணணும். இன்னொரு பாத்திரத்தில் சாக்லேட்ஸை கட் பண்ணி அந்த சூடான தண்ணி மேலே வைக்கணும். அப்படி வைக்கும்போது ஸ்லோவாக அந்த சாக்லேட் வந்து உருகும். சாக்லேட்டை நல்லா கலந்து விடுங்க. சாக்லேட் ஃபுல்லாக மெல்ட் ஆகி இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அடுத்து இன்னொரு பவுலில் பட்டர் 1 கப், எலக்ட்ரிக் மிக்சரில் பட்டரை நல்லா பீட் பண்ணுங்கள். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ பட்டர் ஈஸியாக சாஃப்ட் ஆகிடும். பவுடர் பண்ணிய சுகர் 1 கப் 200 கிராம்ஸ், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் 1.5 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஹேண்ட் மிக்சர் யூஸ் பண்ணும்போது வெளியே தெறிக்காமல் இருக்கும். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப் சூடாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டோம்.
இப்போ இந்த மிக்ஸை நல்லா ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணணும். அப்ராக்சிமேட்டாக 2 to 3 minutes எடுக்கும். இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஃப்ராஸ்டிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. கேக் பேன்லேருந்து கேக்கை ரிமூவ் பண்ண போகிறோம். ஒரு பட்டர் நைஃப் வச்சு கேக்கை சுற்றியும் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ கேக் பேன்லேருந்து கேக்கை எடுக்கும்போது கேக் உடையாமல் வரும். கேக் வெந்ததுக்கப்புறம் எப்போவுமே இந்த மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் ஒரு கேக் ஸ்டாண்டில் நம்ம ரெடி பண்ண கேக்கை ஃப்ளிப் பண்ண போகிறேன். பேனில் ஒட்டாமல் கேக் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து கேக்கை 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ண போகிறோம். ஒரு கத்தியில் கேக்கோட மிடில் வச்சு 2ஆக கட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கேக் உடையாமல் இருக்கணும். ஸ்லோவாக எடுத்து வைங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லேயரை ப்ளேஸ் பண்ணுங்கள். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் க்ரீம் ஃப்ராஸ்டிங்கை வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கேக் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணாத போது ஃப்ராஸ்டிங் பார்ட்டை கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடுத்து டாப் லேயர் ஆஃப் த கேக்கையும் வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணணும். கேக்கோட சைட்ஸையும் வந்து கவர் பண்ணுங்கள். கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக்கை ஸ்ட்ராபெரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். மெல்ட் பண்ண சாக்லேட் சிரப்பில் ஒரு ஸ்ட்ராபெரியை டிப் பண்ணி வச்சுருக்கேன். தின் ஸ்லைஸஸ் ஸ்ட்ராபெரிஸை அதை சுற்றியும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு பர்த்டே கேக். 10லிருந்து 12 பேர் வரைக்கும் சர்வ் பண்ணலாம். ஒரு நல்ல பர்த்டே சாக்லேட் கேக் இப்போ நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.